சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை. இதனால் ஏற்பட போகும் விளைவுகள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்தியாவில் தற்காலிகமா சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இந்தியாவில் இருந்து சர்க்கரை ஏற்றுமதி அதற்கு தடை விதிச்சிருக்காங்க. இது உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு. இதுல ரா சுகர், வெள்ளை சர்க்கரை, ரீஃபைண்டட் சுகர் இது எல்லாமே பொருந்தும். இது அனைத்துக்கும் தான் இப்ப தடை. உலக அளவுல பிரேசில் அதுக்கு அடுத்ததா சர்க்கரை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடுன்னு பார்த்தா நம்ம இந்தியா தான். பிரேசில், தாய்லாந்துக்கு அடுத்து இந்தியா அதிக அளவுல சர்க்கரை ஆலைகள் இருக்கு. இது 3வது இடத்துல ஏற்றுமதியிலும் இருக்கு. அப்படி இருக்கையில் இந்த அறிவிப்பு உலக அளவில் மிக கவனமா பார்க்கப்படுது. உலக அளவுல நிலவும் இந்த நிலையற்ற தன்மை இப்ப நடந்துட்டு இருக்க போரால பணவீக்கம், விலை உயர்வு போன்றவை நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால இத உள்நாட்டு சர்க்கரை மற்றும் சர்க்கரை சார்ந்த பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துறதுக்காக இந்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கு. இதுல 2வது வருடமா இந்த வருடமும் இந்தியாவில் கரும்பு உற்பத்தி குறைஞ்சிருக்கு. இதையும் கவனத்துல கொண்டு அரசு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் போர் சூழல் மற்றும் உலக அளவுல இருக்கிற பொருளாதார நிச்சயமற்ற தன்மை கருத்தில் கொண்டு உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும் விதமா இந்த விலையேற்றம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். வெளிநாட்டு வர்த்தக பொது இயக்குநரகம் இது தொடர்பா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சர்க்கரை ஒரு அத்தியாவசிய பொருள் என்பதால இதன் விலை உயர்வு நேரடியா சாமானிய மக்களை பாதிக்கும். எப்படின்னு பார்த்தோம், இப்போ ஒரு 5 கிலோ சர்க்கரை 200 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா இந்த விலையேற்றம் அப்படியே படிப்படியா உயரும். 4 கிலோ சர்க்கரை 200 ரூபாய், 3 கிலோ சர்க்கரை 200 ரூபாய் அப்படின்னு. இது நம்ம அன்றாட மக்கள், சாமானிய மக்களுக்கு அவங்க பட்ஜெட்ல பாதிக்கும். அவங்க வீட்டுல இந்த பாதிப்பு எதிரொலிக்கும். இதையெல்லாம் தான் கருத்தில் கொண்டு உலக சந்தையில சர்க்கரை தட்டுப்பாடு நிலவினாலும் இந்தியாவில் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு இந்த விலையை கட்டுப்படுத்தியிருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு கூட சொல்லலாம். இதை ஹார்மோஸ் நீர்ச்சந்தி பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமா கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் எரிபொருள் விலை உயர்ந்திருக்கு. இது உலக அளவில் விநியோக சங்கிலியை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. முன்னெச்சரிக்கையா சர்க்கரை இருப்பி தக்க வச்சுக்கணும். இந்தியா இதை திட்டமிட்டிருக்கு. சமீப காலமா சர்க்கரை சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு மட்டும் இவங்க பயன்படுத்தல. எரிபொருளுடன் கலக்கப்படும் எத்தனால் தயாரிப்பதற்கு அரசு அதிக அளவுல இந்த சர்க்கரை சாறை பயன்படுத்துது. இதனால சர்க்கரை உற்பத்தி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில ஏற்றுமதியை அனுமதிப்பது இந்த உள்நாட்டிலேயே பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். இந்த அச்சம் இருப்பதால தான் இப்ப தடை விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே அரிசி, கோதுமை மற்றும் வெங்காயம் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்க நிலையில தற்பொழுது சர்க்கரையும் அந்த பட்டியலில் இணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சில்லறை விற்பனை பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்க இது உதவும். இந்த தடை இந்திய சமையலறைக்கு பாதுகாப்பை அளிக்கும்னு சொல்லலாம். பண்டிகை காலம் வந்துட்டாலே சர்க்கரை விலை கிடுகிடுன்னு உயர்ந்துடும். அது இதனால தடுக்கப்படலாம். ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்க காரணமா முன்னணி சர்க்கரை ஆலை நிறுவனங்களின் பங்குகள் குறுகிய காலத்தில் சரிவை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் எத்தனால் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. இந்தியா உலகில் மிகப்பெரிய சர்க்கரை ஏற்றுமதியாளர்கள் இருக்கிற ஒரு நாடு. இந்த தடையால சர்வதேச சந்தையில் சர்க்கரை விலை அதிகரிக்கக்கூடும். குறிப்பா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் இதனால பாதிக்கப்படலாம். மத்திய அரசின் இந்த முடிவு தற்காலிகமானது இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம். உலக பொருளாதார சூழலை பொறுத்து இது நீண்ட கால திட்டமா கூட எடுத்திருக்கலாம். கடந்த காலங்களில் இந்தியா இதே போன்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. 2022-23 ஏற்றுமதிக்கு வரம்புகளை விதிச்சிருக்கு. 2021-22 110 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரை ஏற்றுமதி செஞ்சாங்க இந்தியா. 2023-24 1 லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே ஏற்றுமதி செஞ்சது. இது கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக போக்கை காட்டுது. சர்க்கரை துறை அதுல ஒரு சரி செய்தல் காலகட்டம்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.